Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா சண்டையே இல்லாம அவங்களால வாழ்ந்துட முடியுமா? பொதுவாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா சண்டைகள் அதிகமாகிட்டே இருக்கும்ல. நிறைய பேர் எங்களுக்குள்ளார எந்த லெவலுக்கு சண்டை இருக்கோ அந்த லெவலுக்கு எங்களுக்குள்ளார காதல் வளர்ந்துகிட்டே போவோம், நாங்க இன்னும் க்ளோஸ் ஆகிக்கிட்டே போவோம், எங்களுக்குள்ளார அன்பு ரொம்ப அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா சில கப்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை மட்டும்தான் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களோட காதல் ஆகட்டும், லவ் ஆகட்டும், அன்பாகட்டும் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க கூட சாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச்சுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட கோவத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தம்பதியினரை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கல அப்படின்னா வாங்க அந்த சம்பவத்துக்குள்ளார போய் அந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தெலுங்கானா ஹைதராபாத் சிட்டில மீர்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அமைஞ்சிருக்கு. அந்த ஏரியால ரொம்ப வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் குருமூர்த்தி, வெங்கட்ட மாதவி. குருமூர்த்திக்கு 40 வயசு ஆகுது, மாதவிக்கு 35 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணமாகி திட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். இவங்க ரெண்டு பேத்துக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. அது 2 குழந்தைங்களும் இப்ப ஸ்கூல் போக வேற ஆரம்பிச்சிட்டாங்க. குருமூர்த்தி மட்டும்தான் வேலை பார்த்து சம்பாதிக்கிறாரு. அவரு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். ஆர்மியில வேலை பார்த்து கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு இப்ப ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பார்க்கிறாரு. அந்த ஹைதராபாத் சிட்டில டிஆர்டிஓ, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா? அந்த டிஆர்டிஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு. மாசம் மாசம் சம்பளம் வருது. அவரோட குடும்பத்தை அவர் பாத்துக்கிறாரு. அவங்களோட 2 குழந்தைங்களும் நீட்டா படிக்க வைக்கிறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார என்னதான் சண்டைகள் நிறைய வந்தாலும் அப்படியே அவங்களோட வாழ்க்கை பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாகவே ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கும் போது நிறைய பேர்த்தோட அப்பியரன்ஸ் ஆகட்டும், அவங்க பேசுற விஷயங்களை நம்மளால யோசிக்க முடியும். நான் பார்த்த நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 3/4 பேரு இன்னமும் அவங்க ஆர்மி விட்டு வந்துட்டாங்களா, இல்ல இன்னும் ஆர்மி ரூல்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கும். அவ்வளவு லெவலுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருக்கேன். இதுல குருமூர்த்தி எந்த கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இந்த சம்பவத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குருமூர்த்தி பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா ஜனவரி 14ஆம் தேதி 2025 வருடம் குருமூர்த்தியோட மனைவி, 2 குழந்தைங்க எல்லாரும் ஃபேமிலியோட குருமூர்த்தியோட அக்கா வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் 2 நாள் நடக்குது. ஜனவரி 14ஆம் தேதி முழுக்க அந்த அக்கா வீட்டுல இருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு குருமூர்த்தி அவரோட மனைவி மட்டும் தான் வராங்க. 2 குழந்தைங்களை அந்த அத்தை வீட்டிலேயே விட்டுட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் அங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எதுக்காக குழந்தைங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கேயே விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஜனவரி 15ஆம் தேதி எப்பயும் போல எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு குருமூர்த்தியோட அக்கா வீட்டுக்கு போறாங்க. ஜனவரி 15ஆம் தேதி முழுசா அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அன்னைக்கு நைட்டும் அவங்க ரிட்டர்ன் ஆகும் போது குருமூர்த்தியும் குருமூர்த்தியோட மனைவி மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த 2 குழந்தைங்களும் அத்தை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா குழந்தைங்களை அங்க விட்டுட்டு வரணுங்கிறது அவங்களுக்கு பிளானே இல்ல. ஆனா அது ஒரு லாங் லீவ், சங்கராந்தி, நம்மளோட ஊர்ல பொங்கல்னு சொல்லுவோம். மேபி அந்த குழந்தைங்க நாங்க இங்க இருக்கவங்க கூட விளையாடுறோம், ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடிலாம் எங்களை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அத்தை வீட்டிலேயே உக்காந்து இருக்கலாம். ஜனவரி 15ஆம் தேதி இவங்க 2 பேர் மட்டும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததா ஜனவரி 17ஆம் தேதி, அதாவது 2 நாள் கழிச்சு குருமூர்த்தி மட்டும் அவரோட அக்கா வீட்டுக்கு போய் தன்னோட 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து குழந்தைங்க சுத்தி முத்தி பார்த்து அவங்க கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க, அம்மாவை எங்க தேடியும் காணோம் அப்படிங்கறத கேட்கிறாங்க. குருமூர்த்தி அவங்கள பார்த்து உங்க அம்மா ஒரு விஷயமா வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நாள்ல திருப்பி வந்துருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த 2 குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு அம்மா எப்பயும் போல வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த 2 குழந்தைங்களுக்கு தெரியுது. அவங்க ஸ்கூல் போறவங்க, அவங்க அப்பா அம்மா தினம் தினம் சண்டை போடுறதா அவங்க பார்த்திருப்பாங்க. சரி எப்பயும் போல அம்மா போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்துருவாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலையை பாக்குறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 18ஆம் தேதி தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான சம்பவமே நடக்குது. குருமூர்த்தியோட மாமியார், அதாவது மாதவியோட அம்மா வீட்டுக்கு வந்து குருமூர்த்தி கிட்ட ஒரே விஷயத்த தான் கேட்கறாங்க. கடைசி 3 நாளா என்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது, அவ எங்க தான் போயிட்டா, உள்ளார இருக்கவள கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. குருமூர்த்தி ஷாக்கிங்கா அவங்கள பாக்குறாரு. என்னது, அவ உங்க வீட்டுக்கு வரலையா, நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமியார்ட்டே கேட்கிறாரு. எனக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. 16ஆம் தேதி நான் அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டாளே, எப்பயும் போல அவ உங்க வீட்டுக்கு தான் வந்து இருக்கா, பாதுகாப்பா தான் இருக்கான்னு நினைச்சா நீங்க என்னன்னா அவ எங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக்கிங்கா பேசுறாரு. இவங்க 2 பேருமே பக்கத்து வீடாகட்டும், சொந்தக்காரங்க ஆகட்டும், மாதவியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. யாருக்கிட்டும் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு பதில் தான், ஜனவரி 15ஆம் தேதி தான் கடைசியா நாங்க மாதவியை பார்த்தோம், பேசணும், அதுக்கப்புறம் நாங்க மாதவியை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்திட்டுமே சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு
பக்கத்துல இருக்கிற மீர்பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதாவது மாதவி அவங்க அம்மா மாதவியோட கணவரான குருமூர்த்தி போய் மாதவியை காணோம்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தராங்க. பொதுவாகவே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னா போலீஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. குருமூர்த்தி கிட்ட கேட்கும் போது எனக்கும் என்னோட மனைவிக்கு ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருந்துச்சு. அடிக்கடி அவ சண்டை போட்டா தன்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவா. இப்பவும் தன்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஆனா திருப்பி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொல்றாரு. சோ இப்ப போலீஸ்க்கு அவங்க எதனால வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், 2 நாள் வெயிட் பண்ணுங்க. போனவங்க ஒருவேளை கோபம் தணிஞ்சு திருப்பி வரலாம். 2 குழந்தைங்க இருக்குன்னு வேற சொல்றீங்க, அதனால திருப்பி கண்டிப்பா வருவாங்க. 2 நாள் கழிச்சு வரல அப்படின்னா நம்ம மத்த ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு இவங்க 2 பேத்தையும் அமுச்சு விட்டுட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்த அடுத்த 2 நாள் ஜனவரி 20ஆம் தேதி திருப்பியும் குருமூர்த்தியும் சரி மாதவி அவங்க அம்மாவும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெளியே போன மாதவி திருப்பி வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் டீமுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா யாராச்சும் கோவத்துல போனாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாள்ல கண்டிப்பா வந்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்மணி வரல அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்களா வாண்டடாவும் ஓடி போயிருக்கலாம், கிட்னாப் பண்ணிருக்கலாம், மர்டர் பண்ணிருக்கலாம். ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட விஷயம் மட்டும்தான். சோ இப்போ இந்த கேஸ்ல சீரியஸ்னஸ் காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாதவிக்கு ஒருவேளை வேற ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. அவங்களோட போன் நம்பர்ஸ், போன் கால்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணா மேபி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். குருமூர்த்தியும் சரி மாதவி அவங்க அம்மாவும் சரி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. என்னோட பொண்ணுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, என்னோட மனைவி என்கிட்ட சண்டை போடுவா, ஆனா வேற தொடர்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்னால நம்பவே முடியலங்கிறத ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த டவுட்மே இல்லை. ஆனா சம்டைம்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாமையே நிறைய தொடர்புகள் போயிட்டு இருக்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேசஸ் பார்த்திருக்காங்க. சைபர் டீம் உள்ளார வந்து மாதவியோட போன் செக் பண்ணும் போது கரெக்டா ஜனவரி 16ஆம் தேதி காலையில தான் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மத்த மக்கள் எல்லாமே ஜனவரி 15ஆம் தேதி மாதவியை பார்த்ததா சொன்னாங்க. ஆனா ஜனவரி 16ஆம் தேதி காலையில போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தா அவங்களோட வீடு எங்க இருக்கோ அதே நெட்வொர்க் உள்ளாரதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சோ இப்ப போலீஸ்க்கு மாதவி வீட்டுக்குள்ளாரதான் ஏதாச்சும் செஞ்சுட்டாங்களா இல்ல அப்படின்னா போனை விட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். 2 கான்ஸ்டபிள் பக்கம் வீட்டுக்கு வராங்க, எல்லா இடத்தையுமே பாக்குறாங்க, ஏதாச்சும் அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற மக்கள்கிட்ட எப்பயும் போல என்கொயரி பண்றாங்க. ஆனா எல்லாத்துக்கிட்ட இருந்து கிடைச்சது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான். ஜனவரி 15ஆம் தேதி நைட்டு தான் நாங்க கடைசியா மாதவியை பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்கு. ஒரே ஒரு சிசிடிவி கேமராவை போலீஸ் பார்க்கும் போது மட்டும் கரெக்டா மாதவியோட வீட்டை பார்த்த மாதிரியே இருக்கு. மாதவி அந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி கேமரால பதிவு ஆயிருக்கணும். அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் எடுத்து பார்க்கும் போது ஜனவரி 15ஆம் தேதி நைட்டு குருமூர்த்தியும் சரி குருமூர்த்தியோட மனைவியான மாதவியும் வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச சிசிடிவி காட்சிகள் இருக்கு. அதாவது ஃபங்க்ஷன், தன்னோட அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுல நுழையிறாங்க. ஆனா ஜனவரி 16ஆம் தேதியில இருந்து அவங்க பாக்குற நாள் வரைக்கும் மாதவி அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. குருமூர்த்தி நிறைய டைம் வெளியே வந்து உள்ளார போயிருக்காரு. ஆனா மாதவி மட்டும் வீட்டுக்குள்ளாரையே தான் இருக்காங்கிறது போலீஸ்க்கு நீட்டா தெரியுது. இப்போ போலீஸ்க்கு ஒரு பெரிய டவுட் யார் மேலனா குருமூர்த்தி மேல. ஏன்னா மாதவியை கடைசியா உயிரோட பார்த்தது குருமூர்த்தி மட்டும்தான். அதுக்கப்புறம் மாதவி அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. எல்லாத்தோட கண்ணும் குருமூர்த்தி மேல திரும்ப ஆரம்பிக்குது. போலீஸோட என்கொயரியில குருமூர்த்தி ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, நீங்க ஏதோ தப்பான சிசிடிவி கேமரா பாக்குறீங்க, சத்தியமா என்னோட மனைவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, என் கூட சண்டை போட்டுட்டு தான் வெளியே போனா, இந்த மாதிரி நிறைய டைம் எங்களுக்கு சண்டை நடந்திருக்கு, அவ வெளியே போயிட்டா அப்படிங்கறத சாதிக்கிறாரு. ஆனா போலீஸால நம்பவே முடியல. ஏன்னா சிசிடிவி காட்சிகள்ல அவங்க வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா பதிவா இருக்கணும். அந்த மாதிரி எந்த பதிவுகளுமே இல்லை. அப்படின்னா குருமூர்த்தி ஏதோ பண்ணிருக்காருங்கிறத போலீஸ் ஆரம்பத்திலேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குருமூர்த்தியோட முகத்துல எல்லாருமே டென்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் எதுக்கோ பயப்படுறாரு, எதையோ சொல்றதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாருங்கிறது நல்லாவே தெரிய வருது. அவர் மேல லீகலா அரெஸ்ட் வாரண்ட் வாங்க முடியாது. ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களோட சைட்ல இருந்து விசாரிக்க முடியும். இது எல்லாமே ஒரு நார்மலான என்கொயரி மெத்தட்ல தான் போயிட்டு இருக்கு. குருமூர்த்திட்டு இருந்து எந்த உண்மையுமே வரல. அப்பதான் குருமூர்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவர் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அவர் வந்தாரு. அவர் குருமூர்த்தி வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல தான் தள்ளி இருக்காரு. அவர் போலீஸ்க்கு தந்த முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா, குருமூர்த்தி தான் தன்னோட மனைவியை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னாரு அப்படிங்கிற உண்மை போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்ப ஒரு விட்னஸே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சொந்தமா குருமூர்த்தியே அவர் தான் கொன்னாருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மூலியமா நம்ம அரெஸ்ட் வாரண்ட் வாங்க முடியும்.
அவர்கிட்ட என்கொயரி பண்ண முடியும். உடனே போலீஸ் அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. குருமூர்த்தியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல குருமூர்த்தி ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணி அவங்க எல்லா விசாரணையும் பண்ணணும் அப்படின்னா மேபி அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு மட்டுமே போலீஸ்க்கு ஒரு நாள் முழுக்க தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம குருமூர்த்தி ஆர்மியில வேலை பார்த்திருக்காரு. அவரை விசாரிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவர் ஈஸியா தன்னோட உண்மையை சொல்லுவாரு அப்படிங்கிறதுல போலீஸ்க்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்றாங்க. 2 நாள் கழிச்சு முக்கியமான உண்மையை குருமூர்த்தி ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கிட்ட உண்மை என்ன அப்படின்னா, நான் தான் கோவத்துல என்னோட வைஃபை கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் கொலை பண்ணல. அது ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்துச்சு. நாங்க 2 பேருமே ஜனவரி 16ஆம் தேதி காலையில சண்டை போட ஆரம்பிச்சோம். எங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரீமான ஒரு கோவத்துல இருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட தலை மயிரை பிடிச்சு அப்படியே செவுத்துல 4-5 டைம் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அந்த செவுத்துல இடிக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. நான் ஒரு கோவத்துல இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவளோட ரத்தத்தை நான் செவுருல பார்த்தேன். கீழே அவ மயங்கி கிடந்தா. எனக்கு கோவம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவளை போய் எழுப்பி விட்டேன். ஆனா அவ எந்திரிக்கல. அப்பதான் அவ இறந்துட்டான்னு சொல்லி எனக்கு தெரியுங்கிறத போலீஸுகிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு. சோ இத போலீஸ் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. கடைசியா நான் தான் கொலை பண்ணேங்கிறத குருமூர்த்தி ஒத்துக்கிட்டாரு. அவசரத்துல கோவத்துல கொலை பண்ணிட்டாரு. இது பிளானிங்கா எதுவுமே நடக்கல. ஆனா இப்ப நம்ம குருமூர்த்தியை பத்தி பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் கொலை பண்ணதுனால இல்ல. பொதுவா இந்த மாதிரி கொலைகள் நிறைய நடக்குது. எல்லாருமே கோவத்துல கொலை பண்றாங்கல்ல. குருமூர்த்தி கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை மறைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த வீடியோல குருமூர்த்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா குருமூர்த்தியை யாரும் கண்டிருக்க கூட மாட்டாங்க. அந்த இடத்துல தன்னோட மனைவி இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குருமூர்த்திக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம போலீஸுகிட்ட மாட்டணும் அப்படின்னா லைஃப் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். இந்த கொலை கேஸ்க்கு நம்ம பல வருடங்களுக்கு அப்புறம் தான் திருப்பி வருவோமே. நமக்குன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இந்த கொலை கேஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெட் பாடியை நம்ம மறைய வைக்கணும். இந்த டெட் பாடியை மறைய வச்சோம் அப்படின்னா நம்ம போலீஸுக்கிட்டே மாட்டினாலும் அவங்களுக்கு பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காது. இந்த கேஸ் விட்டு நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படிங்கறத போலீஸ் ஒவ்வொரு விஷயமா கேட்கும் போது இவர் உண்மையாலுமே ஆர்மியில தான் வேலை பார்த்தாரா இல்ல வேற ஏதாச்சும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டே இருக்கு. இவர் சொல்றதெல்லாம் கொடூரமான விஷயமா இருக்கு. போலீஸாலே நம்ப முடியல. இவர் சும்மா கதை விட்டுட்டு இருக்காரா இல்ல உண்மையாலுமே இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான விஷயம். இவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரோ அப்படிங்கிறது கூட போலீஸ்க்கு ஒரு வகையில தோணுது. ஏன்னா உண்மையாலுமே ஒரு கரெக்டான நிலையில இருக்கிற ஒரு மனிதனால இவர் சொல்ற எந்த விஷயங்களுமே சத்தியமா செய்ய முடியாது. தன்னோட மனைவி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் விஷயமா அந்த பாடியை தரன்னு பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு அடுத்ததான் மட்டன் சிக்கன்லாம் வெட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி கொண்டுட்டு வந்து பாத்ரூம்குள்ளார தன்னோட மனைவியோட தலையை வெட்டியிருக்காரு. 2 காலை தொட வரைக்கும் வெட்டிட்டாரு. 2 கையை வெட்டிட்டாரு. வெறும் முண்டை அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்ததா காலு கை தலை இது எல்லாத்தையுமே பக்கெட்டா அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பக்கெட் மட்டும்தான். அந்த பக்கெட்ல தண்ணி ஊத்தி முதல் விஷயமா 2 காலு 2 கையை போட்டு சுட வைக்கிறாரு. நம்ம ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, சுவிட்ச் பாக்ஸ்ல போட்டு ஒரு தனி இரும்பு மட்டும் இருக்கும். அந்த இரும்பை தண்ணியில அந்த பக்கெட்ல போட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகும். அதை அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் ஹீட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா அந்த கை கால் எல்லாமே உள்ளார வேகணும் அப்படிங்கிறதுக்காக. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அது பாதி வெந்து போயிருக்கும். முழுசாலாம் அதால வேக முடியாது. ஏன்னா அதோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் ஒரு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பாதி வெந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு குக்கருக்குள்ளார சின்ன பீசஸா வெட்டி ஒரு குக்கருக்குள்ளார போட்டு வேக வச்சிருக்காரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் அப்படியே வேக வச்சிருக்காரு. வேக வச்சதுக்கு அப்புறம் அதோட எலும்பும் சரி சதையும் சரி தனித்தனியா வந்திருக்கும். அதுக்கு அடுத்ததா அந்த சதைகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சமா அந்த சதைகள் எல்லாமே அரைச்சு சின்ன பீசஸ் ஆகும் போது அது எப்படிலாம் நம்ம டிரைனேஜ்குள்ளார டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அவர் படுக்க பக்கத்துல இருக்கிற டிரைனேஜ்ல போய் தூக்கி போட்டாரு. ஏன்னா அதெல்லாம் அப்படியே டிஸ்போஸ் ஆயிரும். அப்படியே டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே கொலைன்னு சொல்லிட்டு அது படுக்க கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஆரம்பத்துல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா எல்லா விஷயங்களுமே ஒரே இடத்துல நம்ம டிரைனேஜ்ல போட்டோம் அப்படின்னா ஈஸியாவே நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போலீஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. வெவ்வேறு இடங்கள்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். அப்படின்னா தான் போலீஸால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அடுத்ததா அவர் வேக வச்ச எல்லா சதைகளும் ஆகட்டும், எல்லா சதைகளுமே ஒரு சாக்கு மூட்டுக்குள்ளார போட ஆரம்பிக்கிறார். அவருக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சே நம்ம எவ்வளவுதான் வேக வச்சாலும் சதை மட்டும்தான் கரைய ஆரம்பிக்கும். சதையை மட்டும்தான் நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். ஆனா எலும்புகளை நம்மளால கரைய வைக்க முடியாது. எலும்புகளை எவ்வளவுதான் நம்ம சுட வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும்.
சோ இப்ப எலும்புகளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் எலும்புகளை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு, அதுக்கப்புறமா அது நம்மளோட உரல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த உரலுக்குள்ளார போட்டு நல்லா இடிச்சிருக்காரு. அந்த எலும்புகளை தூள் தூளா இடிச்சு அரைச்சு கால்சியம் பவுடர் மாதிரி ஆக்கியிருக்காரு. பொதுவாகவே எலும்பு அப்படின்னாவே அதோட பவுடர் வந்து ஒரு கால்சியம் பவுடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கால்சியம் பவுடர் மாதிரி ஆக்கி மொட்டை மாடியில போய் வெயில்ல நீட்டா காய வச்சிருக்காரு. யாருக்குமே தெரியாது தன்னோட மனைவியோட எலும்புகளை தான் அரைச்சி ஒரு கால்சியம் பவுடர் மாதிரி காய வச்சிருக்காருங்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்ல யாரோ ஒருத்தவங்க அந்த வந்தா கூட யாருக்குமே தெரியாது. காய வச்சதுக்கு அப்புறம் அது நல்லா தூளானதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே கட்டியிருக்காரு. ஒரு பக்கம் அதுக்குள்ளார ஒவ்வொரு பீஸா வெட்டி 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 இந்த மாதிரி சுட வச்சு குக்கர்ல போட்டு எல்லா சதைகளுமே தன்னோட மனைவியோட முழு உடம்பு, கை காலு தலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு ஃபுல்லா கட் பண்ணி இதே மாதிரி ஹீட்டர்ல ஃபர்ஸ்ட் வேக வச்சு அதுக்கப்புறம் குக்கர்ல வேக வச்சு நல்லா கரைய வச்சிருக்காரு. சோ இப்போ அவரோட கையில ஒரு மூட்டை இருக்கு. மூட்டைக்குள்ளார பாதி சதைகள் அப்படியே இருக்கு. இன்னொரு பக்கம் மேல ஒரு மூட்டை இருக்கு. அதுலதான் அந்த எலும்போட பவுடர் எல்லாமே இருக்கு. இதை எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க ஒரு ஆத்துக்கு தூக்கிட்டு போய் எலும்போட பவுடர் எல்லாத்தையுமே அந்த ஆத்துல அப்படியே கொட்டிட்டாரு. அது பாட்டுக்கு அப்படியே கரைஞ்சிரும். அதுக்கு அடுத்ததான் அவர்கிட்ட இருக்கிறது ஒரு மூட்டை நிறைய தன்னோட மனைவியோட வேக வச்ச சதைகள். அந்த சதைகள் எல்லாத்தையுமே அந்த ஆத்துக்குள்ளாரையே ஒவ்வொரு இடங்களை ஸ்ப்ரெட் பண்ணி கலைக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா எங்க போய் சிக்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வெவ்வேறு இடங்கள்ல போய் அந்த சதைகளை போடுறாரு. அது தண்ணியோட தண்ணியும் அப்படியே கரைஞ்சிரும். அது ஆல்ரெடி வேக வச்ச சதைகள் தான். மீன்கள் அங்க இடத்துல சாப்பிட்டுரும், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்காவா பிளான் போட்டிருக்காரு. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாமே உள்ளார வராங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை எப்படி இவரால் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இவர் சொன்னது எல்லாமே செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு சொன்ன அந்த ஆத்துக்கு போய் போலீஸ் டீம் என்னதான் செக் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நாள் கூட அந்த இடத்துல ஒரு டீம் உட்காந்து செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. எல்லாமே கரைஞ்சு போயிருக்கலாம். இவர் சொன்ன மாதிரி ஆத்தோட ஆத்தா அடிச்சுட்டு போயிருக்கலாம், மீன் சாப்பிட்டு இருக்கலாம். ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு பிசிக்கல் எவிடன்ஸ் சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை. பிரஸ் அண்ட் மீடியா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கவர் பண்ணி மக்களுக்கு எல்லாம் தெரிய வரும்போது இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நார்த் இந்தியால யாரோ ஒருத்தன் பீஸா கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சான்லாம் பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா தெலுங்கானா, அது சவுத் இந்தியால ஒருத்தன் இந்த மாதிரி கொலைய பண்ணி பீஸா வெட்டி வேக வச்சு கரைய வச்சு எலும்ப பவுடர் பண்ணி என்னடா நடக்குது இங்க? இங்க மனுஷங்க தான் வாழ்றாங்களா இல்ல வேற யாராச்சும் ஜாம்பிஸோ இல்ல பிணங்களை சாப்பிட்றவங்க வாழ்றாங்களா? அவரு சொந்தமா குக் பண்ணி தினமும் சாப்பிடுற அந்த குக்கர்ல அவரோட ஒய்ஃபோட உடம்ப போட்டு வேக வச்சிருக்காரு அப்படின்னா அவர் என்ன மனுஷன்? அவரோட ஒய்ஃப் மேல என்ன மாதிரி அவருக்கு ஒரு கோபம் இருந்திருக்கும். சரி, அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவருக்கு வருத்தம் இல்லையா? அவரோட மனைவியோட பாடியை பார்க்கும்போது எப்படி அதை பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி எல்லா கொடூரத்தையும் செய்யணும்னு தோணணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் போலீஸ் ஒரு எவிடன்ஸுமே கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் குருமூர்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. போலீஸ் நம்மளை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. நம்மளை உட்கார வச்சு எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நம்மளோட வாயில இருந்து அவங்க உண்மையை எடுத்துருவாங்க. நம்மளோட வாயில இருந்து உண்மையை அவங்க எடுத்தாலும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும். அப்படியே அவங்க சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணி கோர்ட்ல போய் நிக்க வச்சா கூட பிசிக்கல் எவிடன்ஸோ இல்ல எந்த விதமான விட்னஸோ இல்லாம யாராலையும் எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பக்காவா அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு கொடூரமான விஷயத்த மீடியா வெளியே விட்டுருக்காங்க. அது அபிஷியலா என்ன வெளியே வரல, ஆனா நம்ம எல்லாருமே பேசுறத கேட்க முடியுது. தன்னோட மனைவிய ஃபர்ஸ்ட் வேக வச்சா அதோட உடம்பு வேகுமா, அதுக்கப்புறம் எலும்புகள்லாம் என்ன பண்றது அப்படிங்கிறத அவர் நிறைய ஹாலிவுட் மூவிஸை எக்ஸாம்பிளா எடுத்துதான் எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஹாலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், கேரளால ஒரு மூவில என்ன பண்ணிருக்காங்களோ அதை கூட எக்ஸாம்பிளா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெளியே பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி அவரோட மனைவியை எல்லாத்தையுமே பண்றதுக்கு முன்னாடி ஒரு தெருநாயை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வெளியே வருது. ஆளா வெளியே போய் ஒரு தெருநாயை பிடிச்சி அதை கொலை பண்ணி அதோட சதைகள் எல்லாத்தையுமே குக்கர்ல வேக வச்சிருக்காராம். அதோட எலும்புகள் எல்லாத்தையுமே அரைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காராம். ஒரு நாயை நம்மளால ஈஸியா டிஸ்போஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதே மாதிரி உடம்பு தானே நம்மளோட மனைவியோட உடம்பும், அதை நம்மளால டிஸ்போஸ் பண்ண முடியாதா அப்படிங்கறதான் நான் முடிவெடுத்தேன். ஆள நான் அந்த நாயை தான் டெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்மளால மீடியால அன்அபிஷியலா கேட்க முடியுது. ஒரு நாயை டைரக்டா போய் அதோட சதைகளை குக்கர்ல போட்டா வேகும், ஆனா ஒரு மனுஷனோட சதைகளை குக்கர்ல போட்டா வேகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா நாயோட சதை அப்படிங்கிறது ஈஸியா வேகக்கூடியது, மனிதனை அவ்வளவு சீக்கிரமா வேக வச்சிட முடியாது. அதனாலதான் வேலையா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீட்டர்ல வேக வைக்கிறாரு. ஹீட்டர்ல லைட்டா அது வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா குக்கருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. இவ்வளவு விஷயங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லும் போது இவர் நம்மளை எங்கேயாச்சும் திசை திருப்புறாரா,
தன்னோட மனைவியோட உடம்ப வேற எங்கேயாச்சும் புதைச்சு வச்சுட்டு நம்மளை திசை திருப்பி வேற ஏதாச்சும் தயார விடுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரெகுலரா நீங்க நியூஸ் பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை குக்கர்ல வேவிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட கண்ணுக்கு ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கும். அதை தான் இப்ப நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம். இந்த இடத்துல அடுத்தது போலீஸ் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, எப்படி அந்த டெட் பாடியோட பிசிக்கல் எவிடன்ஸை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த இடத்துல குருமூர்த்தி எதனால அவரோட மனைவியை கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கறத நினைக்கிறீங்க? அவ்வளவு கொடூரம் அவருக்கு எதனால வந்திருக்கும்? நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே நிறைய சண்டை வரும். சண்டை நடக்கும் போது நம்ம எவ்வளவு சைக்கிக் ஆகுமோ அந்த லெவலுக்கு நிறைய பேர் சைக்கிக் ஆவாங்க. ஆனா ஒரு கொலை பண்ற லெவலுக்கு அவர் எதுக்காக போனார் அப்படிங்கறத உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 100 இல்ல 1000 இல்ல கோடிக்கணக்கில் சண்டைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சண்டைகள் எல்லாமே வரும்போது கூட எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம கைகோர்த்து நிப்போம்னு சொல்லி தான் அந்த கல்யாணமே நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் அது டிவோர்ஸ்க்கு போகிறதுலாம் வேற கதை. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது யாரோ ஒருத்தவங்களாவது விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. யாரோ ஒருத்தவங்களாவது என்னை மன்னிச்சிரு அப்படிங்கறது கேட்கறதுக்கு தயாரா இருங்க. அந்த ஒருத்தவங்க மட்டும்தான் என்னைக்குமே அந்த கல்யாண வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த சம்பவத்துல குருமூர்த்தி ஆகட்டும் மாதவி ஆகட்டும் 2 பேரும் சண்டை போடும் போது யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுக்குற நிலைமையிலயோ இல்ல என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிற நிலைமையில இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சண்டை அந்த லெவலுக்கு போயிருக்காது. இவங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன்ல கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல கொலை நடந்திருக்காது. 2 குழந்தைங்க அம்மா இல்லாம இப்ப நின்றுக்க மாட்டாங்க. ஒரு கணவன் மனைவி போடுற எவ்வளவு சண்டைகளா இருந்தாலும் அந்த குழந்தைங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்து மூலியமா நம்ம ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியுது. உங்களோட வீட்டுல நீங்க 2 பேருமே குழந்தைங்களை வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மன்னிப்போ இல்ல விட்டு கொடுக்குற தன்மையோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது உங்களுக்கு ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிடைக்கும். உலகத்துல கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.